சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இங்க பாரு அஞ்சலி, நீ பேசுறது வேணா உனக்கு நியாயமா படலாம். ஆனா நீயும் என் பொண்ணுதான், அவளும் என் பொண்ணுதான். ஒரு அப்பாவா உன் வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்கணுமா வேணாமா? சார், இப்ப என்ன சொன்னீங்க? இல்லம்மா, அது உன்னை என் பொண்ணு மாதிரிதாம்மா நினைக்கிறேன். அந்த அர்த்தத்தை தான்மா சொன்னேன். இல்ல சார், சார் நான் எதுக்காகவும் கவிக்கு கொடுத்த வாக்க மீறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால கவி வாழ்க்கையில நான் எப்பவுமே குறுக்க நிக்க மாட்டேன். அஞ்சலி, உன் வயிற்றுல வளர்ற குழந்தைய கொஞ்சம் நினைச்சு பாருமா. அப்பா இல்லாத குழந்தையா இந்த குழந்தையும் கஷ்டப்படணுமா? நாம மத்தவங்களுக்கு நல்லது நினைச்சா அது நம்ம சந்ததிக்கு நல்லதுன்னு விக்கி அடிக்கடி சொல்லுவாரு. நான் அடுத்தவங்களுக்கு நல்லதுதான் சார் நினைக்கிறேன். அது என் பிள்ளைய காப்பாத்தும் நான் நம்புறேன். இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல சார். என்னால இன்னும் அவளை நம்பவே முடியல கவி. ஆமாமா, அவ இப்படி எல்லாம் பண்ணுவாளா? அக்கா அக்கா உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வாயேன். நம்ம 3 பேரும் தான் இருக்கோம், நீ வந்து உட்காரு. இப்படி வந்து சொல்லு. உட்காரு. சித்தி, என்ன நீ இரு கவி, நான் உன்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் வாயேன். இரு வரேன். கவி இரு, என்னன்னு கேட்டு வா. வாக்கா. என்னடி? வா சொல்றேன். ஓ ஏய், இப்ப எதுக்கு என்ன தனியா கூட்டு வர? அக்கா, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. எதை பத்தி சொல்ற? அந்த மாதிரி எல்லாம் இருந்துடவே கூடாதுன்னு தான் நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா கடைசியில பார்த்தா நான் பயந்த மாதிரி தான் இருக்கு. ஏய், என்னடி சொல்ற? இப்படி மொட்டை மொட்டையா பேசிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா, இது எப்படி உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு புரியலக்கா. அக்கா, அத நான் சொன்னா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? அதை எப்படி உன்னால தாங்கிக்க முடியும்னு எனக்கு தெரியலக்கா. ஏன் அப்படி என்ன தாண்டி இப்ப நடந்துச்சு? அது இப்ப நடக்கலக்கா, எப்பவோ நடந்த தப்பு. ஆனா அந்த பாவம் இன்னும் நம்ம காலை சுத்திக்கிட்டே தான் இருக்கு. ஐயோ, என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னு தான் சொல்லி தொலைய. அது எப்படிக்கா நான் உன்கிட்ட போய் சொல்லுவேன்? ஏய், நீ இப்படி பேச பேச எனக்கு பிபி தான் ஏறுது. நான் ஏற்கனவே இப்பெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பதறிக்கிட்டே இருக்கேன். இந்த நேரத்துல நீ வேற இப்படி விஷயத்தையே சொல்லாம ஏன்டி இப்படி பயமுறுத்திட்டு இருக்க? அக்கா, நான் வந்ததுல இருந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஏற்கனவே நம்ம மித்ரா கூட ஒரு வாட்டி பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னா. அப்ப கூட அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு அவளைதான் நான் கண்டிச்சேன். ஆனா கடைசியில அதுவாதான் இருக்கு. ஐயோ, மித்ரா உன்கிட்ட என்னடி சொன்னா? நீ எதுக்கு அவளை கண்டிச்ச? கடைசியில எதுவாடி இருக்கு? நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. என்ன நீ குழப்பாம கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லி தொலை. அக்கா, மாமா எதுக்கு எடுத்தாலும் அந்த டிராமாக்காரிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காருல்ல? ஆமா, அதுக்கு காரணம் என்னன்னு இப்ப தெரிஞ்சு போச்சுக்கா, தெரிஞ்சு போச்சு. என்ன காரணம்? அதை எப்படிக்கா நான் உன்கிட்ட போய் சொல்லுவேன்? இப்ப நீ சொல்லலன்னு வச்சுக்கயே,
வாளிய குத்துவேன். அக்கா, மாமாவுக்கும் எவ்வளோ ஒருத்திக்கும் எல்லிகளா பிறந்தவதாக்கா இந்த அஞ்சலி. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? யார் மேல என்ன பழி போடுற? அவரை பத்தி நீ வேற எதை சொல்லியிருந்தாலும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா இப்படி ஒரு பழிய அவர் மேல யார் சொன்னாலும் அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த விஷயத்துல அவர் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. என் தங்கச்சிங்கிறதுனால நான் உன்னை சும்மா விடுறேன். வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இப்படி வெட்டி கூறு போட்டிருப்பேன். அக்கா, நான் சொல்றது தயவு செஞ்சு கொஞ்சம் கேளு. வாய மூடு. இதுக்கு மேல அவரை பத்தி நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. பேசுன அப்புறம் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். உன் மாமா உத்தமர், அது எனக்கு தெரியும். அதுக்கு மேல எனக்கு அவரை பத்தி எந்த விளக்கமும் தேவையில்லை. அப்படின்னா என்ன ஒண்ணு கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்றியா? இங்க பார், நீ இப்ப எதை சொன்னாலும் அவரை பத்தி நீ தப்பாதான் சொல்லுவ. அத நான் கேட்கவே மாட்டேன். அடங்காப்பிடாரி, அடங்காப்பிடாரி, எப்படி பேசிட்டு போறா பாரு. அவரை பத்தி இவ சொன்ன அப்படியே நான் நம்பிடுவேன். ஒரு காலம் என்னால் அவரை பத்தி தப்பாவே எடுத்துக்க முடியாது. அவசரப்பட்ட அபாட்டம் அஞ்சலி மேல பழிய போடாத. மாப்பிளைய கூட்டிட்டு போயிருந்தா எதுக்கு அவ லெட்டர் எழுதி வச்சுட்டு போகணும்? கையெடுக்குனா அஞ்சலி விடு. மாப்பிளை காணா போனதுக்கும் அஞ்சலிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அஞ்சலி தனியா தான் போயிருக்கா. இப்ப எதுக்கு நீங்க அங்க இருந்து கோச்சுக்கிட்டு வந்தீங்க? அத்தனை பேர் முன்னாடி அஞ்சலியை கிளீன் பண்ண சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இருக்க. வேலை செய்ய வந்தவளா இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணுதான், அதை நீ மறந்துடாத. அஞ்சலி கவிக்கு விட்டு கொடுக்கறதா சொல்லி அவ வாழ்க்கைய பத்தியும் பிறக்க போற குழந்தையோட ஃபியூச்சர் பத்தியும் யோசிக்காம இருக்காளே,